Pallavan Rajyam. In Hinduism, temples are considered not only as a place for spiritual rituals, but also the place where we preserve and showcase our traditions and culture. Temples are always regarded as an embodiment for calming and relaxing our minds. Mamallapuram is located 56 kilometers to the south of Chennai on the coast of the Bay of Bengal, which is regarded as the pride of Tamil Nadu, was a port about 2000 years ago. The Pallava kings who ruled Kanchipuram in 7th century CE were largely responsible for the development of the town. The Shore Temple. Let us walk through the history and witness the Shore Temple. The Shore Temple is one of the oldest and most significant monuments in and around Mahabalipuram, situated right on the beach overlooking Bay of Bengal. Built in the 7th century CE, the temple is dedicated to Lord Vishnu and Lord Shiva. This is one of the oldest temples in South India and is guarded by 13 stone masons. The beach temples consist of 3 temples, 2 Shiva temples and a Vishnu temple. There are flights to 2 Shiva temples and there is no flight to the Vishnu temple. நாம் துரைராஜ் மயன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மகாபலிபுரம் தமிழ்நாடு. நான் 70லேருந்து இந்த பணியில் சிற்பத் தொழிலில் ஈடுபட்டுருக்கேன். என் பெயர் வீரகுமார். நான் மயன் சிற்பக்கலை கூடத்தில் 2004ஆம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய நிறுவனர் எம் துரைராஜ் அவர்கள். பல்லவனுடைய காலத்தில் 7வது 8வது நூற்றாண்டில் அதுக்கு முன்னாடி மக்கள் செங்கல் அப்புறம் மண்ணால் சுட்ட பொம்மையை வச்சு வழிபட்டுருக்காங்க. அந்த வழியிலேருந்து இந்த பாறையெல்லாம் பல்லவன் காலத்தில் பார்க்கும்பொழுது இந்த பிம்பங்கள் ஸ்ட்ரக்சுரல் ஒர்க்கு இதெல்லாமே அப்படியே கல்லுலேயே பண்ணலாமே அப்படின்ட்டு கல்லுக்கு முத போனதே 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரி பல்லவ காலத்தில் பிகினிங் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி மரத்தில் செஞ்சுருக்காப்புல. மரத்தில் காலப்போக்கில் ஒரு 500 வருஷம் 400 வருஷம் 300 வருஷம் இந்த மாதிரி இதெல்லாம் போயிடுது. கல்லுலேயே பண்ணால் லைஃப் ஆச்சுன்ட்டு கல்லுக்கு மரத்தினுடைய ஸ்ட்ரக்சரல் மாதிரியே கல்லுலேயே பண்ணியிருக்காப்புல. எங்கள் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. கல் நாதமுடைய கல் பூஜைக்கு உகந்தது. அதில் நாதமுடைய கல்லுங்கிறது பெல் சவுண்டு கிடைக்கும். அது தட்டினோம்னாலே நாதமுடைய கல்லில் தான் சிலாபிம்பங்கள் செய்கிறதுக்கு மூர்த்திகரமானது. அது பேசக்கூடிய தன்மை உள்ளதுங்கிறதுல. நாதம் இல்லாத கல் அது பில்டிங் மெட்டீரியல் மாரி ஸ்ட்ரக்சுரல் இதுக்கு அது யூஸ் ஆகிறது.
இதுலேயே ஆண்கல் பெண்கல்னு இருக்குது, அலிக்கல்னு இருக்குது, கிருஷ்ண சிலைன்னு இருக்குது. இதுக்கு சிறப்பாக ஒரு பர்மிஷனுங்கிறது வந்து எதுக்கு தேவைன்னா ரா மெட்டீரியல் கல் வாங்குறதுக்கு தான் பர்மிஷன் தேவைப்படுது. அந்த பர்மிஷன் அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கி தான் நான் அந்த கல்லெலாம் இங்கே கொண்டுட்டு வந்து தேவையான அளவுகளுக்கு கற்களை கொண்டு வந்து அங்கே நாங்கள் மேனுஃபேக்சரிங் செய்து அதை அனுப்பி வைக்கிறோம். கல் வந்து விக்கிரகத்துக்குன்னு பட்டிமலை குப்பம்ன்ட்டு இந்த காஞ்சிபுரம் போகிற வேலை இருக்குது. அதுதான் ரொம்ப நேர்த்தியான கல். பட்டுமலை குப்பம்னு அந்த காலத்தில் அதுக்கு பேர் போனது. சிற்பக்கலையில் வந்து கோவில் கட்டும் முறை வந்து மிகவும் சிரமமான ஒன்று தான். அதே போல் இப்போது ஒரு கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்குது மங்களூருக்கு. அது இப்போ 6 வருஷமாக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அது இன்னும் முடியறதுக்கு இன்னும் 6 வருஷம் கூட ஆகலாம். இதுக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்தில் ஒரு கோயில் வந்து கட்டியிருக்கிறோம். அது ஒரு 9 ஆண்டு காலம் முயற்சி பண்ணி அந்த கோயில் கட்டி முடிச்சிருக்கிறோம். பல்லவா பேட்டர்ன் வந்து அந்த பாடியினுடைய ஸ்டைலு, பேங்கிள்ஸு, ஹேர் ஸ்டைலு, கிரீடம், இந்த மாதிரி அதனுடைய இது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் பல்லவன் தான் ஃபஸ்ட்டில் அதை கல்லில் செய்யணுங்கிற இதுக்கு கொண்டு வந்தது. மாமல்லபுரம் சிற்பக்கலையை வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் இங்கே இந்த சிற்பக்கலை மிகவும் சிறப்பாக நடைபெற்று இருக்குது. எல்லா ஊரில் மற்ற இடங்களில் செய்யக்கூடிய சிற்பங்களை விட மாமல்லபுரத்தில் ஒரு தனி சிறப்பு தான். முதல்ல நம்ம வந்து என்ன பிம்பத்தை தயார் பண்ண போகிறோம், என்ன பொருளை ரெடி பண்ணுறோம், எவ்வளோ மெஷர்மெண்ட் வரும், மெஷர்மெண்ட்டுக்காக ட்ராயிங் பண்ணணும். நம்ம என்ன சைஸ் எதிர்பார்க்குறோமோ அந்த சைஸுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு, லென்த்து, ப்ரெத்து, திக்கு, இதை வந்து ட்ராயிங் போட்டு அதுக்கு பிறகு அவுட்லைனை முதல்ல கட் பண்ணணும். அவுட்லைனை கட் பண்ண பிறகு அப்புறமா அந்த அவுட்லைன் கட் பண்ண பிறகு ஒரு உருவம் முழுசாக தெரியும். அந்த உருவத்திலேருந்து நம்ம எவ்வளவு டீப் போகணும், கலர்த்திம்பாங்க சிற்பத்தில், அந்த கலர்த்தியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும். அதுக்கு பிறகு ஒரு 40% ஆனோன்னா மறுபடியும் ஒரு மார்க்கிங் பண்ணணும். மார்க்கிங் பண்ணோம்னா அந்த மார்க்கிங் வந்து நம்ம எடுத்துருக்கிற பிம்பத்துக்கு சூட்டபுள் ஆகுதான்னு ட்ராயிங் போட்டுட்டு அப்புறமா யோசித்து பார்க்கணும். அதேமாதிரி வந்திருக்குன்னா மறுபடியும் அதை கட் பண்ணி ஷேப் பண்ணி கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ண பிறகு ஒரு ஷேப் முழுசாக ஒரு உருவம் கிடைச்சிரும். அந்த உருவத்துக்கு ஃபினிஷிங் பண்ணணும், ஸ்மூத்னஸ் பண்ணணும். ஸ்மூத்னஸ் பண்ணோம்னா அது ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். அதுக்கு பிறகு கார்விங் பண்ணணும். அந்த பேங்கிள்ஸு, ஜுவல்ஸு, அப்புறம் எல்லாம் பண்ணி விரல் நெயில்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை ஃபைனல் கொண்டு வரணும். மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போல்லாம் இண்டஸ்ட்ரியெல்லாம் கிடையாது. இது வந்து விவசாய நேரம் போக பாக்கி நேரம் பூராவும் இந்த குலத்தொழில் மாரி குருகுலம் மாரி வச்சுருந்தாங்க. எங்களது நிறுவனத்தில் ஒரு மண்டபம் ஒன்று செய்திருக்கிறோம். 12 அடிக்கு 12 அடி உயரம், 16 அடி உயரத்தில். அந்த மண்டபத்தினுடைய 4 தூண்கள், 4 தூண்களும் ஒவ்வொரு தூணும் செய்கிறதுக்கான 6 மாதம் டைம் ஆச்சு. மிகவும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவ்வளோ நுணுக்கமாக அந்த மண்டபம் பண்ணதுனால ஒரு தூண் செய்கிறதுக்கு 6 மாதம், மற்றபடி எல்லாமே முடியறதுக்கு ஒரு 15 மாதம் ஆச்சு. அந்த மண்டபத்தினுடைய முழு ஸ்ட்ரக்சர் முடியறதுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு மண்டபம். அதனுடைய உள்கூடலை வந்து அன்னாச்சி பழம் வைக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. அது அன்னாச்சி பழம் மாதிரி, அது அந்த காலத்தில் எப்படி கோயிலில் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். மிகவும் சிறப்பான ஒன்று. டோட்டலாக முடிகிறதுக்கு 15 மாதம் ஆச்சு. இப்போ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அதனுடைய வேல்யூ. அந்த சரஸ்வதி வந்து கலைஞர் பீரியடில் கலைச்சம்மல் அவார்டு முத கொடுத்தது. அதுக்காக அது கலைஞர் பீரியடு. அது
அது எப்படியும் ஒரு 25 இயர்ஸ் இருக்கும். அதில் வந்து நகத்தால் தட்டினாலே சவுண்டு வரும், பெல் சவுண்டு கிடைக்கும். கல்லை பற்றி தெரியாமலும் டூல்ஸை பற்றியும் தெரியாமலும் வர்றவங்களுக்கு வேலை தெரியாது. கல் பாலிஷ் பண்ணுறதுங்கிறது கல்லினுடைய ஒரிஜினாலிட்டி கலர் உள்ள கலர் பாலிஷ் பண்ண வெளியில் வரும். கல்லினுடைய கலர் தெரியும். அது மாதிரி அந்த ஃபினிஷிங்கும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அதனுடைய அவுட்லைன் ஃபார்மிங்கெல்லாம் கரெக்டாக தெரியும். அதனால தான் பாலிஷ் பண்ணுறது. தெய்வீகம்ங்கிறது வந்து நம்ம முறைப்படி நம்ம ஆச்சாரப்படி அதை பண்ணணும். அது அப்படி பண்ணினா தான் அது முழுமையான ஒரு தெய்வீகமாகும். அதே கமர்ஷியல்னால் அது டை மாதிரி ஆகிடுது, காயின்ஸ் அடிக்கிற மாதிரியா நோட் அடிக்கிற மாதிரியா அது மாதிரி ஆகிடுது. அது வந்து தெய்வீகத்துக்கு ஆகாது. ஐம்புலங்களையும் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த ஐம்புலங்கள்னால் மூக்கு, காது, வாய், நாவி, இந்த மாதிரி உள்ளது. As we marvel at these masterpieces, let us not just admire their beauty but also appreciate the profound messages they convey of resilience, faith, and the enduring quest for inner peace.